ஹலோ கைஸ், கௌதம் ஹே. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோவில் வந்து 2025 பேட்சை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரைனி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே ஹையர் பண்ணுறாங்க, எப்படி ஹையர் பண்ணுறாங்க, இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிற க்ரைட்டீரியாஸே ஃபுல்லாக கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இப்போ ஒன்லி 2025 பேட்ச் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க, 2023 அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து லைக் இப்போ நான் ஒரு ஃபார்ம்ஸ் கொடுக்குறேன், அந்த ஃபார்ம்ஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்ம்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை வந்து யாருமே இந்த வாய்ஸ் ஓவர்லாம் கேட்காமையே டேரெக்டாக 2023 இருக்கட்டும் 2022 இருக்கட்டும் ஸோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணி வச்சிடறாங்க. ஆனால் அது வந்து ஒன்லி ஃபார் 2025 மட்டும்தான். ஸோ எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2023 இருக்கட்டும் 2024 இருக்கட்டும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கூட ஸோ டேட்டா வந்து ஹச்ஆர் கிட்ட போகும்போது ஸோ அவங்க கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணும்போது ஸோ உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ அடுத்த அப்ளை பண்ணுற பீப்புள்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து யார் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக கேட்டுட்டு அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுலேயுமே வந்து உமன் கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், மேல் கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், ப்ரிஃபர் இந்த சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபர் கொடுப்பாங்க, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபர் கொடுப்பாங்க. ஸோ அதையுமே வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்காங்க. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜாப்க்கு ரெஃபரல் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரெஃபரல் யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நான் வந்து டேரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க போகிறதில்ல இந்த தடவை. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து இது என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன எதுனே தெரியாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து மிஸ் பண்ண வைக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ எதுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் இந்த ஜாப்க்கு உங்கள் ப்ரொஃபைல் சூட்டபுளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸோ ஒன் மென்டர்ஷிப்கான லிங்க்குமே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அப்ளைவும் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி இந்த சேனல் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஒன்லி ப்ரிஃபர் உமன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் கொடுக்குறாங்க இவங்க. ஸோ பிடெக் MCA ஸோ இந்த 3 டிகிரி பீப்புள்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபார் 2025 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஜாபோட டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ த ட்ரைனி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கான்ஃபிகரேஷன் டெஸ்டிங். இது வந்து ரிலவெண்ட்டாக ஒரு டெஸ்டிங் ரிலவெண்ட்டான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரைனி ரோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைனி ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BE BTech MCA 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 12 months இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 PM டு மார்னிங் 3 AM அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9.5 hours ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் டெக்னிக்கல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன் சென்னை விப்ரோ ஆஃபீஸ். ஸோ மொத்தம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுற பீப்புள்ஸ் யாருமே வந்து ஸோ இதில் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸே இல்லாமல் சரி நானும் 10 பேர் அப்ளை பண்ணுறாங்க, 11ஆவது தான் நானும் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களும் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ நிறைய ஜாப்ஸ் கிடைக்கிற ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த ஜாப் இந்த ரோலுக்கு வந்து நம்ம சேனல்லேருந்து மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 10+ பீப்புள்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து பெருமையாக சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன அவங்க வந்து ஒன் மென்டர்ஷிப் எடுத்துக்கிட்ட பீப்புள்ஸ் மட்டும் தான். பிகாஸ் அவங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்மக்கிட்ட மென்டர்ஷிப் எடுத்துக்கிட்ட பீப்புள்ஸ் மட்டும்தான் இதில் வந்து செலக்டும் ஆயிருக்காங்க. தென் இதில் வந்து ஒரு ஃபார்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம்ஸோட லிங்க் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் தெரியாமல் அப்ளை பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒன் மென்டர்ஷிப்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கிளியராக உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் ஸோ இந்த ஜாப்க்கு வந்து எப்படி இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான மென்டர்ஷிப்ஸை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த லிங்க்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் கண்டிப்பாக SQL தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் SDLC கான்செப்ட்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுமே இருக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸலன்ட் ஸ்கில் ஆர்கனைசேஷன் ஸ்கில் இருக்கணும். நீங்கள் ஒரு மோட்டிவேட்டட் பிளேயராக டீம் பிளேயராக இருக்கணும், செல்ஃப் மோட்டிவேட்டட் பீப்புளாக இருக்கணும், டீம் பிளேயராகவும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் இந்த 2-3 கான்செப்ட்ஸுமே ஃபங்க்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்டர்மீடியேட்டட் SQL queries கண்டிப்பாக ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் வந்துட்டான கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஜாப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கிடையாது. ஸோ யாரெல்லாம் இந்த ஜாப்க்கு சூட்டபுளாக இருப்பீங்க, ஸோ ட்ரைனி பொசிஷன் BE BTech MCA ஸோ ட்ரைனி பொசிஷனுக்கு சூட்டபுளாக இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ
ஸோ நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ 1 டைம் மெம்பர்ஷிப்கான லிங்க்குமே அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத கிளியராக டவுட்ஸ்னா கிளியர் கட்டாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸோ இதில் வந்துட்டான கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ரோலுக்கு நீங்கள் ஈஸியாக நம்ம சேனல்லேருந்து ப்ளேஸ் ஆகலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஸோ நிறைய பேர்த்திட்ட சொல்லுவேன். ஸோ இன்கேஸ் ப்ளேஸ் ஆன பீப்புள்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.